ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மிஸ்டர் ஜப்ஸ்டின். நம்ம மிஸ்டர் ஜப்ஸ்டின் சேனலில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கான்செப்ட் நிறையா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ, நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணுற ஒரு பர்சன், உங்களுக்கு நீங்களே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செய்ய முடியுமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம். ஈவன் நம்மளோட சேனலில் ஒரு 1 month பிஃபோர் ஒரு சலூன் ஷாப் வச்சுருக்க பர்சன் எப்படி சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் மூலிமா அவங்களோட கஸ்டமர்ஸ்க்கு டார்கெட் பண்ணி ஆட் ரன் பண்ணுறதுனால பிஸ்னஸ் எப்படி டெவலப் ஆகுதுன்றதை லைவாகவே பார்த்தோம். ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம ஒரு ரியல் எஸ்டேட் ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கூட அவங்களுக்கு ஓனாக ஒரு கேம்பெயின் ரன் பண்ணுறதுனால ஒரு எப்படி லீட் ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ அதுவும் இதுக்கும் டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட். ஏன்னா அது வந்து சோஷியல் மீடியா வச்சு ரன் பண்ணணும், இது வந்து ஒரு கூகுள் ஆட் மாதிரி ரன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மோட்டரில் தான் இந்த வீடியோ நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். கமிங் டு த பாயிண்ட், இதை வந்து ஒரு A to Z, அதாவது ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது ஒரு பெரிய கடல். அந்த கடலை ஒரே ஒரு வீடியோவில் நம்ம வந்து ஷிங்க் பண்ணிலாம் சொல்லி கொடுத்துட முடியாது. பட் என்னோட இன்டென்ஷன்னா இந்த மாதிரியும் நம்ம செய்யலாம், இந்த மாதிரியும் ஒரு வாய்ப்புகள் பாசிபிலிட்டி நம்ம சுற்றி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஒரு அவேர்னஸையும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்கள்கிட்ட போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் இதை இப்படி பண்ணிக்கலாமே, அதை அப்படி பண்ணிக்கலாமே, இதை சொல்லாமல் விட்டுட்டீங்களே அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும். பட் என்னென்னா கொஞ்சம் பொறுமையாக அந்த வீடியோ முதல்ல பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் ஃபர்முக்கு ஒரு கூகுள் ஆட்ஸ் எப்படி ரன் பண்ணலான்றதை பார்த்துடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ரியல் எஸ்டேட் மாதிரி ஒரு ஃபர்முக்கு வந்து டேரெக்டாக நம்ம வந்து வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரிலாம் வந்து கேம்பெயின் ரன் பண்ண முடியாது. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு கூகுள் ஆட் நம்ம ரியல் எஸ்டேட் சர்வீஸ்க்கு நம்ம பண்ண போகிறோம். ஏன்னா லாஸ்ட் வீடியோ வந்து சலூன் ஷாப் வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் வச்சு பண்ணோம். எல்லாமே சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் சுற்றி பண்ண வேண்டாம், ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக கூகுள் ஆட்ஸ் வச்சு பண்ணலான்ட்டு தான் ரியல் எஸ்டேட் ஃபர்முக்கு வந்து ஒரு கூகுள் ஆட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி எண்ட் ஆஃப் த டே வந்து வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ண முடியாது, வீடியோ காரியோ எதுவுமே பர்ச்சேஸ் பண்ண முடியாது. பட் ஆனால் யார் யாருக்கெல்லாம் ஒரு வீடோ இல்லை ஃப்ளாட்டோ வாங்க விருப்பம் இருக்கோ அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி வில்லா பார்த்துட்டு இருக்கேன்னு தேடிட்டு இருக்கீங்க இல்லையா, நீங்கள் கிட்ட இந்த மாதிரி வில்லா இருக்குது அப்படின்றத தெரியப்படுத்தி அவங்க கன்வெர்ட் பண்ணி வாங்க வைக்கலாம். ஸோ அதுக்கு பேர் வந்து லீடுன்னு சொல்லுவாங்க. அந்த லீட்ஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இது ஜென்ரலாக உங்கள் கூகுள் பேஜில் போயிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கூகுளோட எல்லா சர்வீசஸும் லைனாக இருக்கும். அதில் ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதான் ஃபார்ம், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜென்ரலாக ப்ரொஃபஷனலாக இந்த ரெசிடென்சியாவோ இல்லை பாஷம் கன்ஸ்ட்ரக்ஷனோ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு லீட் ஜென்ரேஷன் பேஜ் வெப்சைட்லாம் கூட வச்சிருப்பாங்க. பட் எல்லாருக்கும் புரியணும், ஒரு ஃப்ரீ சர்வீஸ் மூலிமா எப்படி ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணணுன்றதான் என்னோட இந்த வீடியோட நோக்கம். பட் ஆனால் நிறைய பிளகின்ஸ் இருக்குது ஃபார்ம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கும், அந்த டேட்டாவெலாம் கரெக்டாக வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கும் நிறைய பிளகின்ஸு சர்வீசஸ் பேஜ்லாம் இருக்குது. ஈவன் ஒரு ட்ரிகர் பண்ணுற ஆப்ஷனுக்கு வந்து சில பிளகின்ஸ்லாம் கூட இருக்குது. பட் நான் இன்னைக்கு தெரிவிக்க சிம்பிளாக இதை வந்து அட்வான்ஸ் லெவலில் எப்படி பண்ணுறது நான் ஃபியூச்சரில் சொல்லித்தரேன். இன்னைக்கு தேதிக்கு சிம்பிளாக கூகுள் ஃபார்ம் வச்சு நம்ம பண்ணிடலாம். ஸோ இப்போ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் ஒரு ஃபார்ம் இருக்குது. ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணி அதில் நம்ம தேவைப்படுறதை எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நேம் கரெக்டாக இருக்குது, இமெயில் அட்ரஸ் வந்து ஆப்ஷனல் கொடுத்துக்கலாம். ஏன்னா எல்லாருமே அட்ரஸ்லாம் கொடுக்கறது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதை நம்ம டெலிட் பண்ணிடலாம். ஃபோன் நம்பர் மஸ்ட்டு, ஓகேவா? ஸோ அது இருக்கட்டும். ஸோ கமெண்ட்ஸ்ன்ற செக்ஷனை நம்ம தூக்கிடலாம், அது வேற கொஸ்டின் கொடுக்கலாம். ஸோ இப்போ அடுத்து இன்னொரு கொஸ்டின்ஸ் இதில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ப்ளஸ் பட்டன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன கொஸ்டின் கேட்க போகிறேன்னா, அவங்களோட பேர், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் எல்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு. பட் அவங்க வந்து ஒரு இண்டிவிஜுவல் வில்லாவா, இல்லை ஒரு நிறைய பேர் தங்கமா ஃப்ளாட்டா, இல்லை ஒரு லேண்டு பார்க்குறாங்களா, அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம். வாட் ஆர் யூ லுக்கிங் ஃபார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டு ஆன்சர்ஸ் வந்து நம்ம ட்ராப் டவுன் பாக்ஸ் மாதிரி கொடுக்கலாம். ஆப்ஷன் 1 பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் வில்லான்னு கொடுக்கலாம். ரெண்டாவது கொஸ்டின் லக்ஸரி அபார்ட்மெண்ட் போட்டாச்சு. ஸோ தேர்ட் வந்து பிளாட் அப்படின்னு கொடுத்துருக்கேன், அதாவது எம்டி லேண்ட் அப்படின்ற விஷயம் தான். ஸோ ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் ஈஸியாக அவங்களுக்கு ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக அந்த டேர்ம்ஸ்லாம் கொடுத்துருவாங்க. இப்போ என்னன்னா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறோம், ஆனால் இதை ஸ்கிப் பண்ணுற கூட ஆப்ஷன் இருக்கு. அதனால இந்த ரெக்வயர்மெண்ட் இருக்குல்ல, இதை நம்ம எனேபிள் பண்ணிட்டோம்னா இதை கொடுத்தா தான் ஃபார்மே சப்மிட் பண்ணுற மாதிரி நம்ம கொடுத்துறோம். ஈவன் இது எல்லாத்துக்குமே நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க மறக்காமல். ஸோ நேம், இமெயில் ஐடி தான் கொடுத்தாச்சு. ஸோ அடுத்து வந்து பட்ஜெட் ஓரியன்டாக நம்ம ஒரு கொஸ்டின் கேட்கலாம். யோர் பட்ஜெட் ஒரு மல்டிபிள் சாய்ஸ் மாதிரி கொடுக்கலாம். ஸோ இதையும் நம்ம வந்து ரெக்வயர்ட் ஆப்ஷனை கொடுத்துட்டு, ஸோ அந்த ஃபார்ம் கூட நீங்கள் ரியல் எஸ்டேட் ஃபார்ம் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன், ஏன்னா ஒரு ரெஃபரன்ஸ்க்காக. ஸோ கொடுத்துட்டு சென்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை யாருக்கு வேணால் சென்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு லிங்க் ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. இதான் லிங்க்கு, ஷார்ட் அண்ட் யூஆர்எல் இருக்குல்ல, இதே கொடுத்துக்கோங்க. ஸோ இதான் உங்களோட யூஆர்எல். இந்த லிங்க்கை அப்படியே காப்பி பண்ணி நான் ஒரு ஸ்டிக்கி ஃபைல்ஸ் இப்போதைக்கு போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஒரு பத்திரமான இடத்துல போட்டு வச்சுக்கோங்க. ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணியாச்சு, அந்த ஃபார்முக்கான யூஆர்எலும் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து கூகுள் ஆட் செக்ஷனுக்குள்ள வந்துடலாம். ஸோ உங்களோட கூகுள் ஆட் அக்கௌண்ட்டில் நியூ கேம்பெயின் கொடுத்து, ஸோ வெப் டிராஃபிக் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வெப்சைட் டிராஃபிக் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. ஸோ இதில் வந்து டிஸ்பிளேன்னு இருக்கு இல்லையா, ஸோ இதை கொடுத்துக்கோங்க. சரி, இப்போ உங்களோட வெப்சைட்டை கேட்குது இல்லையா, ஸோ உங்களுக்குன்னு தனிப்பட்ட வெப்சைட் இருக்கும். பட் இருந்தாலும் இப்போதைக்கு நம்ம ஃபார்ம் ஜென்ரேட் பண்ணி அந்த யூஆர்எல் கொடுத்துறோம், ஓகேவா? ஸோ கண்டினியூ கொடுக்குறேன்.
இப்போ லொக்கேஷன் வந்து ஒன்லி நான் வந்து சென்னை பீப்புளுக்கு மட்டும் காட்டலான்னு இருக்கேன். ஏன்னா மேக்ஸிமம் நான் வந்து என்னோட லொக்கேஷன் வந்து சென்னையில் இருக்கு. ரியல் எஸ்டேட் அந்த நான் செல் பண்ண போகிற ஃப்ளாட்டோ அப்பார்ட்மெண்ட்டோ வந்து சென்னை இருக்கிறனால சென்னை லொக்கேஷன் மட்டும் கொடுக்குறேன். ரொம்ப டார்கெட்டடாக நான் வந்து போரூர் மட்டும் கொடுக்கணும் கூட நீங்கள் போரூர் கூட கொடுக்கலாம். அந்த பாருங்க போரூர் கொடுத்தோன்னையும் 600116. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பின்கோடு வைஸ் கூட நீங்கள் வச்சு டார்கெட் பண்ணலாம். இது ஏன் சொல்கிறேன்னா நான் ஸ்பெசிஃபிக்காக போரூர், கிருகம்பாக்கம், குன்றத்தூர், ஐயப்பந்தாங்க இந்த மாதிரி நீங்கள் பின்கோடு வச்சு கூட டார்கெட் பண்ணுறதா நான் சொல்ல வரது. இங்கிலீஷ் அண்ட் தமிழ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆவரேஜ் பட்ஜெட் இப்போதைக்கு 100 ரூபாய்லாம் தாங்காது. பட் உங்க ஜஸ்ட் ரன் பண்ணுறதுனால வந்து நான் ஒரு 500 ரூபாய் கொடுக்குறேன். ஸோ கன்வர்ஷனே இருக்கட்டும். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். டார்கெட்டிங்கிற பார்த்தீங்கன்னா இதில் வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் எப்படி நம்ம டார்கெட் பண்ணணுமோ அதே மாதிரி தான். பட் இவங்களே ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ டார்கெட்டிங் வந்து நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி கொடுக்க வேண்டாம். நம்ம டெமோகிராஃபிக் வச்சே கொடுக்கலாம். எப்படி இருந்தாலும் ஒரு ஒரு மணி இன்வெஸ்ட் பண்ணி வாங்குற பர்சன்ஸ் வந்து சேலரி பர்சனாவோ இல்லை ஒரு நல்ல இன்கம் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஏஜ் குரூப்ஸாக தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த 18 to 24 தூக்கிடலாம். 25 to 34 ஓகே, 35 to மீதி எல்லாமே இருக்கலாம். மேக்ஸிமம் வந்து ரிட்டையர் ஆக பீப்புள் கூட வந்து லம்சமாக ஒரு அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணிட்டு வீடோ ஃப்ளாட்டோ வாங்குவாங்க. அதனால் இந்த இதெல்லாம் நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ண வேண்டாம். ஸோ மேக்ஸிமம் வந்து ரொம்ப நேரோவாக டார்கெட் பண்ண முடியாது. ஓரளவுக்கு ப்ராடாக தான் டார்கெட் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு டார்கெட் டெமோகிராஃபி கொடுத்துட்டோம். இதில் கீவேர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கூகுள் கீவேர்ட் பிளானர்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃப்ரீ டூல்ஸே இருக்குது. நம்ம வந்து இப்போதைக்கு ஃப்ரீ டூல்ஸ் இருக்குது. பட் இதோட எஃபிஷியண்ட்டான சில டூல்ஸாக இருக்குது. அது கொஞ்சம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். டிஸ்கவர் நியூ டூல்ஸ் வில்லாஸ் இன் போரூர் அப்படின்னு கொடுக்குறேன். கேட் ரிசல்ட் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா வில்லாஸ் இன் போரூர், வில்லாஸ் இன் இந்த மாதிரி நிறையா வந்துகிட்டே இருக்குது. பார்த்தீங்களா 3 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஃபார் சேல் இன் போரூர். இந்த மாதிரி கீவேர்ட்ஸும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம் அப்படி தான் சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணோன்னா இந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துடலாம். ஏன்னா நமக்கு தேவைப்படுற கீவேர்ட்ஸ் தான். டவுன்லோட் கொடுத்து CSV கொடுத்துடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து எனக்கு டைம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா யூடியூப்பில் வந்து ரொம்ப டீப்பாக சொல்லி கொடுத்தாலும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. இப்போதைக்கு இதில் இன்னமும் நம்ம ஃபில்டர் பண்ணி நமக்கு தேவையான கீவேர்ட்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு ரேண்டமாக இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் எடுத்துகிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணியிருக்கேன் கீவேர்ட்ஸ் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி கீவேர்ட் டார்கெட்டிங்கும் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்பெசிஃபிக் காம்படிட்டரோட வெப்சைட் கூட நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டார்கெட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் இப்போ ரியல் எஸ்டேட் மட்டும் பண்ணுறோம் இல்லையா, அடுத்து நீங்கள் வேற ஒரு பிஸ்னஸ் ஃபார்முக்கு நம்ம பண்ணும்போது இந்த மாதிரி டார்கெட்டிங் இருக்குது அப்படின்னு நான் சொல்லித்தரேன். பட் அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அது பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுக்குறேன் இப்போ. ஸோ இப்போ ஃபைனல் யூஆர்எல் நம்ம ஃபார்ம் கொடுத்துட்டோம். பிஸ்னஸ் நேம் வந்து ஸோ இதில் வந்து என்னென்னா நம்மளோட என்ன ஒரு டிஸ்பிளே கேம்பெயினால நம்மளோட ப்ரொஃபஷனல் இமேஜ் நான் ரெடி பண்ணி வச்சுக்கணும். டிஃபால்ட்டாக நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டேன். நான் அதை அப்லோட் பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரிவியூ வெர்ஷன் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட பேனர் ஆடு இந்த மாதிரி காட்டும். ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு மாதிரி டைமென்ஷனில் காட்டும். ஸோ இண்டிவிஜுவல் வில்லாஸ் நியர் போகிறோம். ஸோ இது நீங்கள் ப்ரிவியூ பார்த்துட்டு கூட எடிட் பண்ணலாம். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேப்பில் இருக்குது. நியர் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. அதை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் ப்ரிவியூ செக்ஷன் பார்க்கும்போது. இது வந்து கூகுளால் பாசிபிளான எங்கெங்கெல்லாம் அவங்களால வந்து ப்ரொமோட் பண்ண முடியுமோ அவங்களாம் வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூடியூப் இது வந்து வெப்சைட் அண்ட் ஆப்ஸ் ஃபுல்லாகவே நம்ம ப்ரிவியூ பார்க்குறோம். யூடியூப் அண்ட் ஜிமெயிலில் பார்க்கலாம். ஸோ யூடியூபோட ஹோம் பேஜில் இந்த மாதிரி காட்டும். ஸோ யூடியூபோட வீடியோ கீழே செக்ஷன் இந்த மாதிரி காட்டும். இது வந்து ஜிமெயில் அந்த மாதிரி செக்ஷனில் காட்டும். ஸோ யூடியூப் அப்படி காட்டுது. சம்மாட் இப்போ யாராவது ஓப்பன் கொடுத்தாங்கன்னா நேரம் நம்ம ஜென்ரேட் பண்ண ஃபார்ம் ஓப்பன் ஆகும் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு யூஸராக இப்போ இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறேன். கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துறேன். ஸோ இப்போ எனக்கு நம்மளோட இன்டென்ஷன் புரிஞ்சிருக்கும். கூகுள் ஆட்ஸ் நம்ம ரன் பண்ணுறோம். இந்த டிஸ்பிளே பார்த்தாலே நல்லா இருக்குது. அதுவும் போரூரில் இருக்குது. ஏன்னா நம்ம போரூர் டார்கெட் பண்ணி ரன் பண்ணுறோம். அவங்களுக்கு மட்டும் தான் இந்த ஆடு காட்டும். இதை கிளிக் பண்ணோனையும் ஃபார்ம் வரும். ஃபார்ம் ஃபில் பண்ணோனையும் எங்கே போய் நம்ம ரெஸ்பான்ஸ் ஸ்டோர் ஆகும்னு கேட்குறீங்களா? சேம் திங் இங்கே நம்மளோட கூகுள் சர்வீஸ் செக்ஷனில் வந்துட்டு ஸோ ஃபார்ம்குள்ளே போங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் ஃபார்ம் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ரெஸ்பான்ஸ்ன்ற செக்ஷனில் ஸோ ஒரு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு அப்படின்னு காட்டும். jabastin@gmail.com ஃபோன் நம்பர், அவங்க என்ன பார்க்குறாங்கன்ற எல்லா டீட்டெயில்ஸ் வரும். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் ஒவ்வொரு பிஸ்னஸ் ஃபார்முக்கும் என்னென்ன மாதிரி இருக்குது, ஈவன் இப்போ இந்த ரியல் எஸ்டேட் கூட நம்ம அட்வான்ஸ் லெவல் எப்படி பண்ணலாம் அப்படின்னு எல்லாமே நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க ஒரு ரியல் எஸ்டேட் ஃபார்முக்கு எப்படி ஒரு டிஸ்பிளே கேம்பெயின் மூலமா ஒரு ஃபார்ம் ஒரு கூகுள் ஃபார்முக்கு எப்படி டிராஃபிக் ஜெனரேட் பண்ணி அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுறவங்களோட டேட்டாஸ் எல்லாம் ஒரு எக்ஸல் ஷீட்டில் நம்ம எப்படி கொண்டு வந்தோம், அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுறவங்களோட டேட்டாஸ்லாம் எப்படி அந்த ஷீட்லேயே நம்ம பார்த்தோம் ரெஸ்பான்ஸஸை அவங்களுக்கு கால் பண்ணி கன்வர்ஷன் பண்ணலாம். ஓகே,
பட் இதை வந்து ஜஸ்ட் ஒரு டெமோ வீடியோ தான். நான் சொன்ன மாதிரி கூகுள் மார்க்கெட்ன்றது ஒரு பெரிய கடல், ஓகேவா? சோஷியல் மீடியான்றது ஒரு பெருங்கடலில் கூகுள் ஆட்ஸுன்றது ஒரு கடல். அதை நம்ம ஒரு 15 நிமிஷம் வீடியோவில் சொல்லிட முடியாது, ஓகேவா? ஃபேக்ட் என்னென்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இது ஏன் சொல்கிறேன்னா, என்னையும் நிறைய பேர் வந்து திட்டக்கூடாது இல்லையா, சார் நீங்கள் அதை பற்றி சொல்லாமல் விட்டுட்டீங்க, இதை பற்றி சொல்லாமல் விட்டுட்டீங்கன்ட்டு. ஈவன் இதை இன்னமும் கூட நான் ப்ரொஃபஷனலாக கொண்டு வந்து சேர்க்கலாம் தான் முயற்சி பண்ணேன். ஏன்னா அந்த ஃபார்மை டிசைன் பண்ணுறது தான் இப்படி இருக்கக்கூடாது. ஒரு ரியல் எஸ்டேட் மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு கூகுள் ஃபார்மில் அவங்களோட கிளைண்ட்டை ஃபில் பண்ணுற வைக்கிறது ரொம்ப ஒரு தப்பான விஷயம். அவங்களுக்குன்னு உங்கள் வெப்சைட்லேயே ஒரு ஃபார்ம் மாதிரி ரெடி பண்ணி அதில் ஃபில் பண்ண வச்சா தான் ஒரு கொஞ்சம் அத்தன்டிக்காக இருக்கும். என்னோட இன்டென்ஷன் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குன்றதை நம்ம தெரியப்படுத்தணுன்றதா இது. அடுத்தடுத்த வீடியோவில் இப்போ இந்த வீடியோவில் எதெல்லாம் சொல்ல தவறு விட்டணும், இன்னமும் அட்வான்ஸ் லெவலில் என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே நெக்ஸ்ட்டு வீடியோஸில் வேறு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். பட் அதெல்லாம் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய வேலை ரொம்ப சிம்பிள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நாங்கள் புதுசாக ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் லான்ச் பண்ணுறோம். உங்களுக்கு தேவைப்படுறவங்க தாராளமாக டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு அந்த கோர்ஸ் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.